நவராத்திரி காலத்தில் கொலு வச்சு வழிபாடு செய்ய முடியாதவங்க இது போல் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஒரு மனை எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு தாம்பலம் வச்சு அந்த தாம்பலத்து மேலே பச்சரிசி பரப்பி அது மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு ஓம் அப்படின்னு எழுதிக்கலாம், அல்லது இது போல் ஸ்வஸ்டிக் வரைஞ்சிக்கலாம். இதற்கு மேலே ஒரு மண் விளக்கு, அந்த விளக்கு ரொம்ப பெரிய விளக்காக இருக்கணும். ஏன்னா அது 9 நாளும் இரவு பகல் 2 வேளையும் எரியணும் இல்லையா. நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சா கொஞ்சம் நேரம் எரியுத அளவுக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் பெரிய விளக்காக எடுத்துக்கணும். அதுக்கு கீழேயும் ஒரு விளக்கு வச்சுக்கணும். ஏன்னா இந்த பெரிய விளக்குலேருந்து எண்ணெய் வடியும். அந்த வடிகிற எண்ணெயை தாங்கிக்கிறதுக்காக அந்த கீழே ஒரு விளக்கு வச்சுக்கிட்டா நல்லது. காமாட்சி விளக்கே கொஞ்சம் பெரிய விளக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களும் எடுத்தலாம், அல்லது குத்து விளக்கு தான் இருக்குது, அதுவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, என்ன நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக ஏற்றலாம். விளக்கு அணைய விடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதாங்க. எந்த விளக்காக இருந்தாலும் ஏற்றிக்கலாம். இந்த விளக்கு கொலு வைக்கிற ஆரம்பிக்கிற அன்னைக்கே தான் ஏற்றணுமா அப்படின்னா அன்னைக்கு ஏற்றுறது சிறப்பு. இது 9 நாள் அப்படிங்கிறதுனால சில பேரால் 9 நாளும் பூஜை அறைக்கு வர முடியுமா அப்படின்னா முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க 3 நாள் 5 நாள் கூட ஏற்றிக்கலாம். ஏன் கடைசி ஒரு நாள் கூட ஏற்றிக்கலாம். இந்த விளக்கோட ஒளி முப்பெரும் தேவியரையும் ஆவாகனம் செய்து காலை மாலை 2 வேளையுமே பூஜை செய்து ஒரு நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்கிறது சிறப்பு. இந்த அகண்ட தீபம் ஒரு பிரார்த்தனை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் வச்சுட்டு தேவியரை நினச்சிட்டு நம்ம ஏற்றலாம். இந்த தீபம் கொலு வச்சிருக்கிறவங்களும் ஏற்றலாம், கொலு வைக்காதவங்களும் ஏற்றலாம், கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் ஏற்றலாம், கலசம் வைக்காதவர்களும் ஏற்றலாம், கலசம் மட்டுமே வச்சும் வழிபாடு செய்யலாம். நவராத்திரியில் 9 நாளும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம்.